ஏய், உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளாயிட்டியா? நான் வேண்டான்னு சொல்லியும் என் பேச்ச மீறி இங்க இருக்கேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? மேடம், உங்க பிளான் எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இனிமே உங்க கூடவே இருந்து உங்க பிளான் எல்லாம் கெடுக்க போறேன்னு அர்த்தம். ஏய், நீ யாருக்கிட்ட பேசுறேன்னு தெரியுமா? எனக்கு நல்லா தெரியும் மேடம். கூட பிறந்த தங்கச்சியை கொல்றதுக்கும் கெடுக்கிறதுக்கும் ஆள் அனுப்புன பெரிய வில்லின்னு எனக்கு நல்லாவே தெரியும் மேடம். டேய், எதுக்கு இப்படி பழி வாங்கணும்னு துடிக்கிறீங்க? நீ ரொம்ப ஓவரா பேசுற. மேடம், நான் பேசல மேடம், நீங்க என்ன பேச வைக்கிறீங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உங்க தங்கச்சிய யார் ஆளை வச்சு அடிக்க சொன்னது, அந்த ஃபைலை அவங்க கிட்ட இருந்து எடுக்க சொன்னது எல்லாமே நீங்க தானே எனக்கு நல்லா தெரியும். இனிமே அவங்க நிழல கூட நீங்க நெருங்க முடியாது. என்ன சவாலா? அப்படிதான் வச்சுக்கோங்களேன். ஆனா நான் இங்க சம்பளத்துக்காக வேலைக்கு சேர்ந்தேன்னு நினைச்சீங்களா? உங்க கிட்ட இருந்து என் தங்கச்சியை காப்பாத்துறது தான் என்னோட வேலை. அவங்களை இனிமே தொட நினைச்சீங்க அப்புறம் நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க மேடம். என்ன மேடம் அப்படி யோசிக்கிறீங்க? இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, இவனை எப்படி யாரை வச்சு போட்டு தரலாம் பிளான் பண்றீங்களா? நீங்க நினைப்பீங்க, ஏன்னா சொந்த தங்கச்சியை கொல்ல துணிஞ்ச ஆளாச்சே, நான்லாம் ஒரு ஆளே இல்லை உங்களுக்கு. ஆனா அது உங்க கனவுலயே முடியாது. இனிமேலாவது இந்த மாதிரி தப்பா யோசிக்காம இந்த அன்பான குடும்பத்துல சந்தோஷமா வாழ வழியை பாருங்க. ஏங்க, நாம இப்படி ஒன்னா தனியா வெளியில போய் எவ்வளவு நாள் ஆச்சு இல்லைங்க? ஆமல இல்ல, கல்யாணம் ஆன புதுசுல போனது. அப்புறம் நான் அப்படியே கடை வேலைன்னு ஓட ஆரம்பிச்சிட்டேன். நீ என் குடும்பத்தை பாக்குறதுல பிஸி ஆயிட்ட. இதுல நாம எங்க தனியா வெளியே போறது? ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு நாம 2 பேரும் தனியா போறோம். நான் கூட உன் கூட தனியா இந்த மாதிரி டிராவல் பண்ணோம், மனசு விட்டு பேசணும்னு நிறைய யோசிச்சிருக்கேன். கல்யாணம் ஆன புதுசுல நாம லவ் பண்ணோம்ல, அதே மாதிரி லவ் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா உனக்கு தான் அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம போச்சு. யார் சொன்னாங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு? நீங்க சொல்லிட்டீங்க, நான் சொல்லல, அவ்வளவுதான். மத்தபடி எனக்கும் உங்களை மாதிரியே நிறைய ஆசைலாம் இருக்கு. ஓ லீலா, நீ அப்படி பேசுற? ஆமாங்க, நானும் இவ்வளவு நாளா வீடு பசங்கன்னு உங்களை நான் சரியாவே பாத்துக்கல. ஆனா இனிமே அப்படிலாம் இல்ல. நம்ம ஆரம்பத்துல எப்படி லவ் பண்ணமோ அதை விட அதிகமா லவ் பண்ண போறோம். இன்னும் சொல்லணும்னா இனிமேதான் நம்ம நம்மளோட வாழ்க்கையவே ஆரம்பிக்க போறோம். ஓகேவா? என்னங்க பதிலையே காணோம்? ஓகே தானே? ஓகே தான். அருவி நில்லு. அருவி, நீனும் காலேஜ்க்கு கிளம்பலையா? காலேஜுக்கு தான் அன்னைக்கு கிளம்பிட்டு இருந்தேன். அதுக்குள்ள அண்ணி வந்து நான் காலேஜ் வழியா தான் போறேன். நான் அப்படியே டிராப் பண்ணிடுறேன்னு சொன்னேன். சரிக்கா, நீயே அருவியை டிராப் பண்ணிடு. போயிட்டு வர அண்ணி. போலாமா? இந்த வரேன். பாய். அண்ணி, இப்ப வாட்ச சொல்லுங்க, நம்ம எங்க போறோம்? அது சஸ்பென்ஸ். ஆனா அங்க போனா நீ ஒரு புது உலகத்தை பாப்ப. அவ்வளோ ஹாப்பினஸ் நிறைஞ்ச இடம். அண்ணி, நீங்க சொல்ல சொல்ல எனக்கு ஆசையா இருக்கு. ப்ளீஸ், எங்க போறோம்னு சொல்லுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயே பார்க்க தானே போற. அதுக்குள்ள என்ன அவசரம்? இதே எக்ஸைட்மெண்டோட வா. லக்ஷ்மி, நான் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அது நடந்துருமோன்னு பயமா இருக்கு. என்ன அண்ணாவல சொல்ற? ஆமா லக்ஷ்மி, உன்னால வெங்கடேசன் மாமாவுக்கோ
இல்ல என் அக்காவோட வாழ்க்கைக்கோ எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் உன்னை தனியா இங்க தங்க வச்சு நான் பாத்துக்கிட்டேன். ஆனா எப்படியோ வெங்கடேசன் மாமாவுக்கு நீ இங்க இருக்கிறது தெரிஞ்சிருச்சு. துரதிருஷ்டவசமா லீலாவதி அக்காவுக்கும் நீ ஃப்ரெண்ட் ஆயிட்ட. ஆனா இதை இப்படியே தொடர விட முடியாது. நீ அன்னைக்கு போலீஸ் கிட்ட இருந்து வெங்கடேசன் மாமாவை காப்பாத்தும் போது நீ எந்த அளவுக்கு அவர் மேல அன்பு வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா இப்ப அவருக்கு ஒரு அழகான குடும்பம் இருக்கு. அதுல உன்னால எந்த விரிசலும் வந்துடக்கூடாது. இல்ல இல்ல அண்ணாமலை, அப்படி எதுவும் எனக்கு தெரியும். உன்னால எதுவும் வராது. ஆனா நம்மளே அறியாம உண்மை வெளியே வந்துட்டா இந்த வீடு தாங்க, வாங்க போலாம். இல்ல லீலா, நீ போயிட்டு வா, நான் வண்டியில இருக்கேன். நீங்களும் தான் வரணும், வாங்க. அக்கா உன்னை தேடி வரத்துக்குள்ள நீ இங்க இருந்து கிளம்பி ஆகணும். லக்ஷ்மி, அண்ணாமலை, நீ இங்க என்ன பண்ற? என்ன நம்மள அப்படி தகைச்சு போய் நிக்கிற? லக்ஷ்மி வீடு உனக்கு முன்னாடியே தெரியுமா? இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கியா? இல்லக்கா, அது வந்து இல்ல இல்ல, நான் தான் யதார்த்தமா இவங்களை கோவில்ல பார்த்தேன். அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு போங்கன்னு நான் தான் வற்புறுத்தி கூட்டிட்டு வந்தேன். ஆ, தம்பி, என்ன அங்கேயே நிக்கிறீங்க? எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. அப்படி உள்ள வச்சிருங்க. ஐயோ, இதெல்லாம் எதுக்கு? எனக்கு இதெல்லாம் வேண்டாம். எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ப்ளீஸ் இதெல்லாம் எடுத்துட்டு போக சொல்லிடுங்க. நீங்க எதுவும் பேசக்கூடாது. இதெல்லாம் இங்கதான் இருக்கணும். நீங்க எவ்வளவு பெரிய உதவி எல்லாம் பண்ணிருக்கீங்க. நீங்க பண்ண உதவிக்கு முன்னாடி இதெல்லாம் சாதாரணம். சரி, வீட்டுக்கு வந்த கெஸ்டுக்கு இந்த டீ காஃபிலாம் கொடுக்க மாட்டீங்களா? ஐயோ சாரி, இதோ இப்ப வந்துடுறேன். இப்ப சொல்லு அண்ணாமலை, நீ எதுக்கு இங்க வந்த?